பக்தி அப்படிங்கிற ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அநேகர வந்து பைத்தியமாக்குகிற ஒரு சூழல்ல தான் சிலருக்கு அது இருக்குது. ஆனா உண்மையான ஒரு தெய்வீக பக்தி பார்த்தீங்கன்னா, அவங்கள அறிவாளிகளாக மாத்தணும். பைபிள் நமக்கு என்ன போதிக்குது? வெளிய உள்ளவங்கலாம் பக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான ரீதியிலே சம்பாதித்து கடவுளுக்கு போய் எதையாவது ஒண்ணு போட்டு விட்டோம்னா, அதுதான் பக்தியின் அனுபவம். தங்களை தாங்களே வருத்திக் கொண்டு ஏதாவது ஒண்ணு செய்றதுனால, அது அவங்களுடைய பக்தி அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனா வேதம் அப்படிப்பட்ட பக்திய நமக்கு போதிக்கல. யாக்கோப்பு சொல்லும்போது சொல்றாரு, உண்மையான சுத்தமான மாசில்லாத பக்தி எது அப்படின்னா, திக்கற்ற பிள்ளைகள விசாரிக்கிறதும், விதவைகளுடைய உபத்திரவத்துல அவங்களுக்கு உதவி செய்யறதும், மாசில்லாம வாழ்ற வாழ்க்கையிலயும் தான் உண்மையான பக்தி இருக்குது அப்படின்னு நமக்கு வேதம் கற்று தருது. அப்போ உண்மையான பக்தி அப்படிங்கிறது பைபிள் நம்மை ரொம்ப தெளிவுள்ளவர்களாக மாற்றக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தெளிவில்லாம, இந்த பக்தி ஒரு ஆண்டவர் மேல ஒரு அன்பு வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா, எதெல்லாமோ கன்னா பின்னான்னு சரியாகவே அத அணுகுமுறை பண்றதில்ல. ஆனா உண்மையாகவே நீங்க கர்த்தருக்குள்ள வந்தீங்கன்னா, ஞானம் உள்ளவர்களாக வரணும். ஏன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியே, அந்த ஆவியானவர் வந்து ஞானத்தின் ஆவியானவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஞானமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். ரொம்ப ஆழ்ந்து வேதத்தை கருத்தோடு கூட, ஒரு ஆராய்ச்சி தன்மையோடு கூட வேத புத்தகத்தை வாசிக்க முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சகோதரன் வந்தாரு. அவர் சொல்றாரு, "எனக்கு பாடல் பாடுகிற வரம் இருக்கு பிரதர்" அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, "எனக்கு கீபோர்டு வாசிக்கிற வரம் இருக்கு பிரதர்" அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு பாடுறது, ஆராதிக்கிறது, கீபோர்டு வாசிக்கிறது, இன்னும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவங்களுடைய தனித்திறமை. இத யார் வேண்டாலும் செய்யலாம். வெளிய இருக்கிற மக்களும் இத பார்த்துக்கிட்டு, தன்னைப் போல அழகா கீபோர்டு வாசிக்கலாம், நல்லா பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது வந்து வரங்கள் கிடையாது. சிலர் வந்து இந்த அந்நிய பாஷைய கூட பார்த்தீங்கன்னா, அ அது அந்நிய பாஷைங்கிறது வரம். ஆனா இவங்க எப்படி அத ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ டேலண்ட் மாரியே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா, டேலண்ட்ட தான் நீங்க வளர்த்துக் கொள்ள முடியும். வரத்த வளர்த்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய திறமைகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்கிரீஸ் பண்ணலாம். இப்போ ஆண்டவர் வந்து சிலருக்கு தாளந்த கொடுக்கிறாரு. அந்த தாளந்த வச்சு அவங்க என்ன செய்றாங்க? பெருக்குகிறார்கள். அப்போ உங்க டேலண்ட் உங்களுக்குள்ள கடவுள் அது இருக்கு குடுத்திருக்கிறாரு. அந்த டேலண்ட்ட உங்களால என்ன செய்ய முடியும்? இன்கிரீஸ் பண்ண முடியும். அதை பெருக்கிக் கொள்ள முடியும். ஆனா வரங்கள உங்களால பெருக்கிக் கொள்ள முடியாது. அது கடவுள் தருகிறது. கடவுள் தரும்போது 100க்கு 100% உங்களுக்கு தருவாரு. அதனால முதலாவதாக வரத்துக்கும், டேலண்ட்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பலருடைய காரியங்கள பார்த்து அவங்க வரம் பெற்றவங்கன்னு சொல்றோம். ஆக்சுவலா அவங்க வரம் பெற்றவங்க இல்ல. திறமைசாலிகள் அவ்வளவுதான். திறம்பட பேசுவாங்க. அத நம் வரம் என்று புரிந்து கொண்டு என்ன செய்றோம்? அவங்க பின்னால மந்திரிச்சு விட்ட கோழி மாரி சிலர்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. வரங்கள் தேவனால் முழுமையாக்கப்பட்டு கொடுக்கிறது. இந்த அந்நிய பாஷைய பாருங்க. 1 வார்த்தை பேசுவாங்களாம். 2 வார்த்தை அதுக்கப்புறம் பேசுவாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக 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 சரளமாக பேசுவோம். ஐயா! அது வரம். கடவுள் என்ன இன்ஸ்டா முறையிலயா வரத்த குடுத்துட்டு இருக்க போறாரு? டேலண்ட்ட தான்யா வளர்த்துக் கொள்ளலாம். வரத்தை எல்லாம் வளர்த்துக் கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவங்க அபிஷேகத்தை பெறும்போது, முழுக்க முழுக்க அந்நிய பாஷைய சரளமாக அவங்க பேசினாங்க. சும்மா 1 வார்த்தைய பேசினாங்க, 2 வார்த்தைய பேசினாங்க இல்ல. தேவனுடைய மகத்துவத்தை அச்சு பிசறாம, எதிர்த்தாப்புல இருந்த பல பாஷைகளை பேசுகிற மக்களுடைய பாஷையில பேசி, தேவனுடைய மகத்துவங்கள அவங்களுக்கு அறிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வரம்ங்கிறது முழுமையடைந்தது. நம்மை ஆச்சரியத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. என்னால் முடியாத ஒன்றை தேவனுடைய வரம் பரிபூரணமாக அதை என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். அதான் வரம். அற்புதங்கள செய்யும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அற்புதங்கள செய்யும்போது பிரதர் காய்ச்சல சுகமாகும், தலைவலிய சுகமாகும். அப்படியே வளர 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 என்ன செய்வோம்? பெரிய பெரிய வியாதிகளை எல்லாம் சுகமாக்குவோம். இந்த தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனங்கிறது வரம். கடவுள் உள்ள இருந்து பேசுறது தான் தீர்க்க தரிசனம். அவங்க தீர்க்க தரிசனத்த என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஏதோ டேலண்ட்டுக்கு மாரி ஒப்பிட்டு பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன தீர்க்க தரிசனம்ல குத்து மதிப்பா பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சொல்ற தீர்க்க தரிசனம்லாம் ரொம்ப துல்லியமா அதுக்கப்புறம் வருமா. ஐயா! எங்க இதெல்லாம் படிச்சீங்க? அ 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல வாட்சி பாருங்க. 9 வரம் இருக்குது. அந்த 9 வரமும் முழுமை அடைந்த நிலைமையில தான் கர்த்தர் கொடுக்கிறார். பெரிய அற்புதமோ, சிறிய அற்புதமோ எல்லாவற்றையும் கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் செய்கிறார். எனக்குள் இருந்து பல மொழிகளை என்ன செய்கிறாரு? என்னைக் கொண்டு ஆவியானவர் பேசுகிறார். எனக்குள் இருந்து வேதத்தினுடைய மகத்துவத்தை வியாக்கியானம் பண்ணும்படி தேவன் கிருபை செய்கிறார். எனக்குள் இருந்து அவர் அற்புதங்களை செய்கிறார். எனக்குள் இருந்து அவர் அடையாளங்களை செய்கிறார். இதெல்லாம் வரம். முழுமையா நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு செய்ற விஷயம். ஆனா டேலண்ட்ங்கிறது அப்படி இல்ல. அது இன்கிரீஸ் ஆக நம்முடைய திறமையில வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. அதை வளர்த்துக் கொள்ளலாம். அப்ப இது மூலியமாக டேலண்ட் எது? வரம் எதுன்னு புரிஞ்சிருப்பீங்க.
சிலர் வரத்தையும், டேலண்டையும் போட்டு குழப்பி மக்கள என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விழிப்புணர்வோடு கூட இருங்க. வேத வசனத்தை ஆராய்ந்து, உயித்து வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கண்களை திறக்கட்டும். காட் பிளஸ் யூ.